Taste the Daily. சார், மக்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க, நிறைய போராட்டங்கள் நடக்குது அப்படின்னு அடுக்கியிருக்கிறாரு. ஆனால் அந்த போராட்டங்களை எப்படி ஒடுக்கணும் அப்படின்றத திமுக அரசு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் கைது பண்ணி ஒடுக்கினாலும் இன்னொரு பக்கம் அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் காலை உணவு கொடுக்குறோம், இந்த மாதிரி ஓய்வூதியம் கேட்டாங்கன்னா டேப்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எப்படி கையாளுறது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குல்ல. ஸோ கையாண்டு எல்லா போராட்டங்களையும் நிறுத்திட்டாங்க அப்படின்னா அது மக்கள்கிட்ட நல்ல விதமாக தானே போய் சேரும். போராட்டம் எப்போ நடத்துகிறாங்கன்றது முக்கியம் இல்லை. 2021 போராட்டம் நடத்துகிறாங்க. 2026 தேர்தலுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ அதுக்கு ஏன் நீங்கள் இத்தனை 4.25 ஆண்டுகள் தீர்வு காணலை? நீங்கள் தான் சொல்லுவீங்களே 3 அடுக்கு வெற்றி பெற்றுட்டோம் நாங்கள் 2019, 2021, 2024. அடேங்க அப்பா, இப்படி வெற்றி பெற்றதுனால தான் தமிழ்நாடு பூரா பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கா என்ன? சரி, இப்போ திமுகவோட பொய்கள் என்னென்ன மக்கள் கிட்ட உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, திமுகவே ஒரு பொய் தானே. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவிற்கு பிறகு நீங்கள் ஒரு உண்மையான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விடுறீங்களா? முதல்ல அதை நடக்குதான் தமிழ்நாட்டில். ஜனநாயகத்தில் நாம ஒரு உண்மை செய்தியை வெளியில சொல்ல விடுறோமா? இல்லையே. நீங்க 10% 2005 புதிய ஓய்வூதிய திட்டம் 10% அவங்க பணத்தை கான்ட்ரிபியூட் பண்றாங்கல்ல, அந்த பணத்தை பத்தி இன்னும் வரைக்கும் தமிழக அரசு பேசவில்லை. அது வெறும் அறிவிப்பு. நடைமுறைப்படுத்தும் போது தான் அந்த இனிப்பெல்லாம் ஊட்டினாங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ தலைமறைவாக இருக்காங்கன்னு சொல்லி அரசு ஊழியர்களே சொல்கிறாங்க. ஏப்பா எங்களுக்கு தெரியாமல் ஏப்பா அதை போய் அவருக்கு இனிப்பு ஊட்டினீங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றப்பட்டவர்கள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள் இங்கே பள்ளி கல்வி இயக்குநரகத்தில் போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் அந்த போராட்டத்தில் காவல்துறை வச்சு எப்படி இது பண்ணீங்க? நீங்கள் வெளிநாடுகளில் மாதிரியெல்லாம் தூய்மை பணியாளர்களை மதிக்க வேணாம். ஆனால் இந்திய நாட்டில் ஒரு தூய்மை பணியாளர்களை இத்தனை நாள் போராடினாங்களே, அவங்கள என்ன தீர்வு கண்டுட்டீங்க? ஒன்றும் இல்லை. காலை உணவு கொடுத்து அவங்களோட உட்காந்து சேர்ந்து முதலமைச்சர் சாப்பிட்றாரு, தூய்மை பணியாளர்கள் சந்தோஷப்படுறாங்கல்ல. அப்போ இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் 77 வருஷத்துல காலை உணவே இல்லாம தான் வாழ்ந்திருக்கோம். இது என்ன புதிய இன்னோவேட்டிவ் திட்டம்? அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்றால் அன்றைக்கு தேவை இருந்தது, வறுமை இருந்தது. அன்னைக்கு பொது விநியோக திட்டத்தில் இந்தியாவிலேயே கேரளாவும் தமிழ்நாடும் தான் முன்னணியில் இருக்கிறது. இது யுனெஸ்கோவே பாராட்டி இருக்கிறது, மத்திய அரசாங்கம் ஒத்துக்கிருச்சு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 1956 மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததுடைய நோக்கம் கல்வியை அரசாங்கம் நடத்தணும், அதுவும் இலவசமா நடத்தணும். 2 இலவசத்தையும் கல்வியும் அரசாங்கம் ஏத்துக்கிட்டா பணம் மாணவர்கள் வரமாட்டேங்கிறாங்களே ஏன் என்று சொல்லி நேதா சுந்தரவடிவேல் அவர்கள்ட்ட கேட்டபோது இல்ல அவங்களுக்கு மதியான சாப்பாடு அப்படி கொடுத்தவனா வருவாங்கன்னு சொல்லி அப்படித்தான் வந்தது. கல்வித்துறை அமைச்சர் சி சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய குறிப்பிலே சொல்லுகிறார். அப்படி இருக்கிற போது இங்க இல்லைங்க 56 மதிய உணவு கொண்டு வந்தாங்க, சத்து உணவு கொண்டு வந்தாங்க, அப்புறம் மதிய உணவு கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. திருச்சி பாப்பாரக்குறிச்சியில சத்துணவு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தாருங்க. சரி, 2025 ஒரு பக்கம் இந்த டாப்ஸ் ஆகட்டும் இல்ல காலை உணவு ஆகட்டும், இதெல்லாம் போராட்டங்களை ஒரு சில நாள் நிறுத்தி வைக்கிறதுக்கு மடைமாற்றதுக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு சைடு வச்சுட்டாலும், நேத்து நடந்த பொதுக்கூட்டத்துல பிரதமர் மோடி பேசுறப்ப சிஎம்சி அரசு அப்படின்னு ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இது மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது சிஎம்சினா கரப்ஷன், மாஃபியா, கிரைம், அவர் 3 சொல்லியிருக்கிறாரு. ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் ஊழல் இருக்கா? தமிழ்நாட்டில் ஊழல் இருக்கு. குற்றங்கள் நடக்கிறதா? குற்றங்கள் நடக்கிறது. ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர், அவரும் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மாநில அரசை மாஃபியா என்பதை தவிர்த்திருக்கலாம். கடுமையான ஒரு வார்த்தை அது தேசத்துக்கு விரோதமாக ஒரு சட்டத்துக்கு புறம்பாக மறைமுக தாக்குதல் நடத்துபவர்கள் தான் அதை செய்வார்கள். ஆகவே அதை மட்டும் தவிர்த்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இப்ப அதெல்லாம் விட்டுட்டு அமைச்சர் நேரு அவர்கள் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர்ல 3 முறை அமலாக்கத்துறை நோட்டீஸ் விட்டுச்சுங்க. ஆனா பயந்து போய் இருக்கிறாங்க. ஆமா உண்மை, அதை பிரதமர் பட்டியலிட்டு இருக்க வேண்டும்.
அதே மாதிரி இப்ப வந்து நீங்க டாஸ்மார்க் 1000 கோடி அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பிச்சுங்க, அதுக்கு மட்டும் ஓட்டமா ஓடி போய் உச்ச நீதிமன்றத்துல இவங்க வந்து வழக்க வந்து எனக்கு தடை பண்ணுங்கன்னு கேட்டாங்க, அதுக்கும் இடைக்கால தடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகிறதுக்கே தடை வாங்கியவர்கள் ஒரு அமைச்சருக்கு எதிராக 3 முறை அமலாக்கத்துறை வருகிறது, ஏன் பொறுப்பு டிஜிபி இது பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மாநிலத்தில் தமிழ்நாட்டில் மதுராந்தகத்தில் இந்திய நாட்டினுடைய பிரதமர் கேட்டிருந்தால் இந்த அரசுக்கு மிகப்பெரிய சவுக்கடியாக மாறி இருக்கும். இல்ல நேத்து தான முதல் பொதுக்கூட்டம் நடந்திருக்கு, இன்னும் நேரம் நிறைய இருக்குல்ல, அதனால அடுத்த இதுல கேட்கலாம். அப்ப அந்த 3 அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு எப்பதான் நடவடிக்கை எடுப்பாங்க? அப்ப டிஜிபி பொறுப்பு டிஜிபி தான் இருக்கிறார், எப்பதான் முழுமையான டிஜிபி போடுவாங்க? அப்ப இவைகளெல்லாம் நீதிமன்றம் அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி இருக்கிறாங்க, சொல்லி இருக்குது. அதுக்குள்ள ஆட்சியை முடிஞ்சு வருமே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரா வர போறாரு. நேற்றைய தினத்திற்கு பிறகு மேடம் 2021க்கு பிறகு எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அவதூறுகளை இந்த கட்சி அதிமுக சந்திச்சிருக்கு தெரியுங்களா? எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு வரியை உயர்த்தி உலக வங்கியில கடனை வாங்கி, சரிங்களா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் ஆர்.எம். வீரப்பன் அவர்களை ஆதரித்து தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக திருநெல்வேலிக்கு சென்றிருந்த போது அங்க தாளையூத்து பயணிகள் மாளிகையில் தங்கியிருந்த போது புரட்சி தலைவர் சொன்னார் என்னன்னா, அப்பா இருக்கும்போது அதிகாரத்தில் இருக்கும்போது எல்லாம் புகழ்வாங்கப்பா, இறந்ததற்கு பிறகு ஒரு பேர் நிலைக்க வேண்டும் என்றால் வாழுகிற காலகட்டத்தில் அதை நினைத்து பார்த்து மக்களுக்கான உதவி செய்யணும்ன்றாரு. இப்ப திமுக அரசு அப்படி எதையுமே செய்யவே இல்லையா? செய்யல. 1000 ரூபாய் கொடுத்துருக்கோன்றாங்க, இலவச 1000 ரூபாய். நான் ஒண்ணு கேக்குறேன், 1000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கல்ல, ஏன் போன வருஷம் கொடுக்கல? 3000 கொடுக்குறீங்கல்ல, ஏன் போன வருஷம் கொடுக்கல? 1000 ரூபாய் என்பது அரசாங்க காசு, நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனால் 6000 ரூபாய் நீங்க மாசம் மாசம் நீங்க ரீடிங் எடுத்திருந்தீங்கன்னா, மின்சார கட்டணத்தை கணக்கிட்டு இருந்தீங்கன்னா 6000 ரூபாய் லாபம் வரும்னு சொன்னது திமுக தானே. அப்ப சொத்து வரியில வந்து 12000, அதுல வந்து மின்சாரத்துல 6000, எல்லாத்தையும் ஏத்தி வச்சுட்டு எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா என்ன? அவங்க அதான் சாதனையா சொல்றாங்க. அது சாதனையா? அது சாதனையான்னு கேக்குறேன். இல்லவே இல்ல. நீங்க ஆக்கப்பூர்வமான திட்டம் ஒண்ணு சொல்லுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்பாசங்கர் கமிஷன் மூலம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் 25% 31% மாற்றினார். ஆட்சி மாறுச்சு, ஆனால் அந்த சட்டம் நிலைச்சிச்சு. அம்பாசங்கர் கமிஷன் மூலம் 31% புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மாற்றினார், அது நிலைச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு 69% இடஒதுக்கீடு யாரு வந்தாலும் மாற்ற முடியாது, சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அது மாதிரி 7.5 அத இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது இருக்குதா? அதை ஏன் நீங்க 10% திமுக இதுவரைக்கும் கொண்டு வர முடியல? உங்களுக்கு அந்த அக்கறை இல்லை. அப்போ ஒரு கிராமத்திலிருந்து வந்து கிளைக்கழக செயலாளராக இருந்து இவ்வளவு பிரச்சனைகளையும் தனி மனிதராக சந்தித்து ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராகி பொதுக்குழுவை கூட்டி இவ்வளவு பிரச்சனையும் பண்ணுனா இல்லைங்க. இப்ப திரு டிடிவி தினகரன் வந்துட்டாரு, ஆனா ஓட்டெல்லாம் இங்க வருமா? இது வரைக்கும் டிடிவி தினகரன் வருவாரான்னு பட்டிமன்றம் நடத்தின நீங்க இப்ப ஓட்டெல்லாம் வருமான்னு கேக்குறீங்க. ஓட்டெல்லாம் வந்ததுக்கு பிறகு அப்புறம் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? கலகலத்து போயிருக்கு, பயம் வந்திருக்குது. 2024 அதிமுக தேமுதிக தனியே நின்ற போது அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்பா ஒன்றும் பிரச்சனை, நம்ம தான் 40க்கு 40 வாங்கி இங்க வந்து என்ன நீங்க 11 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்துட்டீங்களா என்ன? கொண்டு வந்து கொடுத்தது முன்னாள் முதலமைச்சர் இந்த எதிர்க்கட்சி தலைவர். ஆனா நீங்க அதை செயல்படுத்தவும் முடியல. ஆனா 40 எம்பி மாறுதட்டிக்கிறீங்க, அதனால என்ன பிரயோஜனம்? அப்ப பாஜக அதிமுக கூட்டணி வந்த உடனே திமுகவுக்கு கலக்கம் ஏற்பட்டது. அது மாதிரி திரு டிடிவி தினகரன் அமமுக கட்சி வந்த உடனே ஏப்பா சேர மாட்டாங்கன்னு நினைச்சோம், சேர்ந்துட்டாங்களே. இந்த கூட்டணி எப்படி மக்கள் கிட்ட இருக்கு, இதோட தாக்கம் திமுக கிட்ட எப்படி இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பேசலாம். அக்னீஸ்வரன் சார், வலுவான கூட்டணி நாங்க அமைச்சிருக்கோம் அப்படின்னு அதிமுக காரங்க சொன்னாலும் இது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை திமுக மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடுமா? அதான் திமுக எல்லாம் பொருந்துற கூட்டணியா? பொருந்துற கூட்டணின்னு ஏன் குழு அமைச்சிருக்கீங்க? கேசி வேணுகோபால் வந்துட்டு இருந்து ஏன் இதை பத்தி நீங்க பேசாதீங்க, அன்னை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் முடிவெடுப்பாருன்னு ஏன் சொல்றீங்க? நீங்க தான் பொருந்துற கூட்டணியாச்சே. அப்ப பொருந்துற கூட்டணியா இருந்தா காமராஜர் ஏன் ஏசியை தூங்க மாட்டாருன்னு சொன்னதை ஏன் காங்கிரஸ் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில பேசல? அப்போ ஏன் உங்களால பிரவீன் சக்கரவர்த்தியை நீக்க முடியல? பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகாவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அண்ணன் செல்வ பெருந்தகை ஏன் அவரால் நீக்க முடியல? அப்ப அவருக்கும் காங்கிரஸுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு இருக்கா? என்னங்க இதெல்லாம்? இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அதிமுக தான் வளர்ச்சி பாதையில் போகிறது. அமைதி வளம் வளர்ச்சி சொன்னது யாரு?
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். ஆனா இங்க திராவிட மாடல் ஆட்சியில வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, மது குடிப்போர் எண்ணிக்கை உயர்வு, இதுதான் திமுக மாடல். ஸ்டாலின் சொல்ற இனமும் மொழியும் எங்களோட இரு கண்கள், இந்த இரண்டையும் பாதுகாத்து இத உடைக்க நினைக்கிற அரசு துரோகிகளுக்கு எதிராக நாங்க செயல்படுவோம், ஒன்றிணைந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஸ்டாலின். இனமும் மொழியும் சொல்லுவதற்கு நல்லா தான் இருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் அந்த இனத்தை ஒதுக்கியது யார்? அவங்களை அடிச்சு ஓட விட்டது யாரு? அரசு ஊழியர்களை அடிச்சு ஓட விட்டது யாரு? காவல்துறையை வச்சு துவம்சம் பண்ணி வண்டியில ஏத்துனீங்களே யாரு? மாற்றுத்திறனாளிகள் 2 ஆண்டுகளுக்கு மேல போனா கலைஞர் அவர்கள் ஜீவோ போட்டாரே, அதே கலைஞருடைய மகன் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளியை என்ன துவம்சம் பண்ணி காவல்துறை இழுத்துட்டு போச்சு. அந்த இனமெல்லாம் எங்க போறது? ஆகையினால இங்க நாங்க பள்ளிக்கூடத்துக்கு காலை சிற்றுண்டு கொடுக்கிறோம், ரொம்ப பெரிய விஷயம் பாருங்க. அதிமுக ஆட்சியில் நுங்கம்பாக்கத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இதை ஆரம்பித்தார். ஆட்சி வரல, ஆனால் காலையில் சிற்றுண்டி கொடுக்கறதே பெருசா பேசுறீங்களே. 213 அரசு பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடி இருக்கிறீங்களே. சென்னையில மாத்திரம் 19 பள்ளிக்கூடங்கள். தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சருக்கும் இதை பத்தி பேசலாமா? முதல்ல நீங்க அரசு பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்கு, அதை திறந்து நடத்துறதுக்கு எவ்வளவு காசு மேடம் ஆகும்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இல்ல, நீங்க கொரோனா காலகட்டத்திலேயே நாம 51.4% மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது வந்தாங்க. இவங்க வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, இதுதான் திமுக மாடலுடைய சாதனை. அதிமுக ஆட்சி உண்மையாக ஒரு மக்களுக்கான ஆட்சியாக அமையும், அதான் எதிர்பார்ப்பு. கருத்துக்கு நன்றி.